Hi friends, welcome to tutorjobs.com. LibreOffice Impressல ஃபைல் மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிற பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ ஓப்பன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் தென் சேவ் as வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் நமக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணி தான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நியூவாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்பொழுது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அதே செட்டிங்ஸில் ஓப்பன் ஆகணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இல்லை மேனேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெசன்டேஷனுங்கிற ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டெம்ப்ளேட் ஃபார்மேட் இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த பேக்ரவுண்டில் செட் ஆகணும்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எல்லோ கலரில் ஒரு ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு செட் ஆஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு எல்லோ கலர் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் எப்போ போய்ட்டு ஃபைல் மெனுவில் நியூவாக ஒரு ஃபைல் நம்ம நியூ ப்ரெசன்டேஷன் ஃபைலை க்ரியேட் பண்ணாலும் நமக்கு அந்த எல்லோ கலர் ஃபைல் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக செட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வரேன்னா நான் க்ரியேட் பண்ண ஒரு ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக செட் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் நமக்கு அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்புறம் வர மாதிரி செட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா ரீசெட் டிஃபால்ட் டெம்ப்ளேட்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ப்ரெசன்டேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண நியூவாக ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழையபடியே நமக்கு அந்த பிளாங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் நமக்கு செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளாக ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரெடி பண்ணி சேவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜுக்கான பேக்ரவுண்ட் கொடுத்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேஜுக்கான பேக்ரவுண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிட் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு இந்த ஸ்பேஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் எஸ் கொடுங்க. இப்போ நமக்கு என்ன இதுக்கான பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்காக நமக்கு செட் ஆகணும். அதுக்காக நமக்கு என்ன பண்ணணும் ஃபைல் மெனுவில் போயிட்டு டெம்ப்ளேட்டில் சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த லொக்கேஷனுக்குள்ள வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை டெம்ப்ளேட் அப்படிங்கிற போயிட்டு நான் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் சேவ் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் எப்போல்லாம் நியூவாக போய்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணாலும் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ண அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா வரல. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அந்த நம்ம க்ரியேட் பண்ண ஒரு ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டாக மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கோம். அது டிஃபால்ட்டாக வர மாதிரி செட் பண்ணல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்ப்ளேட்டில் போயிட்டு இங்கே மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ப்ரெசன்டேஷனில் போயிட்டு மை டெம்ப்ளேட்னு இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் ஆஸ் டிஃபால்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபைல் நம்ம நியூவாக கொடுத்து க்ரியேட் பண்ணுறோம். நம்ம கொடுத்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மேலே இந்த க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த க்ளோஸுங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம LibreOffice Impress நமக்கு க்ளோஸ் ஆகாது. நம்ம பர்டிகுலர் ஒர்க் பண்ண இந்த ஒரு ஃபைல் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகும். இது க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் LibreOffice Impress அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். LibreOffice Impressல அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒரு ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா வேறு நேமில் கொடுத்து சேவ் பண்ணோம். இப்போ நான் ஒரு வேறு ஃபார்மில் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த tutorjobs அப்படிங்கிற நேம்லேயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா LibreOffice Impress ஃபைலாக இல்லாமல் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஃபைலாக சேவ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2007 10/2013 இருக்கும். இந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். கொடுத்தீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைல் நமக்கு பாருங்கள் tutorjobs அப்படிங்கிற ஃபைல் நமக்கு பவர் பாயிண்ட் ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்டில் ஓப்பன் ஆகும். இது சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் சேவ் ஆஸ் காப்பி அப்படிங்கிறது. இந்த சேவ் ஆஸ் காப்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதே ஃபைலில் நமக்கு என்ன இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதே ஃபைலை வந்துட்டு நம்ம பவர் பாயிண்ட் ஃபைலாகவே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதே பவர் பாயிண்ட் ஃபைல் என்ன பண்ணுறப்ப வேறு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். நான் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சேவ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் இந்த பவர் பாயிண்ட் ஃபார்மெட்லேயே நமக்கு இன்னொரு ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிருக்கும். இது சேவ் ஆஸ் காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீலோட் அப்படிங்கிற ஆப்ஷன். இது ரீலோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஓல்டர் வெர்ஷன் தான் நமக்கு நியூ வெர்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே இருக்க நமக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் அப்டேட் ஆகிறது ரீலோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைல் மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீலோட் வரைக்கும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.